அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள் பல அற்புதமான சேர்க்கைகள் கொண்ட அபூர்வ ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. கோடியில வரக்கூடிய அபூர்வ நாள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கைகள் நாளைய நாள்ல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நேரம் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர்றது கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பொருளை பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். நீங்க கேட்ட பணம் நாளைக்கே உங்களுக்கு கிடைக்கும். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை நாளைக்கு இப்ப நான் சொல்ல போற நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். ஜாக்பாட் அடிக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு. இதுவும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியே ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு தேவ ரகசிய நேரம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. நம்ம சேனல்ல மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு மேலாவே இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க. அந்த வகையில நாளைக்கு காலையில வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. நமக்கு இப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் மறைந்து போன ஒரு நட்சத்திரமா இருக்கு. ஏன்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். மனிதர்கள் தவறா பயன்படுத்துவாங்கங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு காலையில எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4:15 ஆரம்பமாகி 4:39 ஆக மொத்தம் 24 நிமிஷம் நமக்கு இருக்கு. நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் பல அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல நமக்கு 11:11 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்பு சொல்லலாம். அடுத்ததா நாளைக்கு 7:7 சேர்க்கை, அதாவது 25:25 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு 9:9 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எல்லாமே எப்படி வருதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல நான் தெளிவாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளை பத்தியும், அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த 2 வார்த்தைய சொல்லி தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும். நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறும். என்ன வரம் கேட்டாலும் இந்த தேவதை ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த 2 வார்த்தைகளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு யோகினியோட பெயரை தான் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த பெயரை நீங்க சொல்ல சொல்ல என்ன வரம் கேட்டாலும் அந்த யோகினி உங்களுக்கு கொடுத்தே தீரும். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, பணவர
பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைய நாள்ல அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க நான் முதல்ல சொன்ன அந்த வீடியோல இருக்க பரிகாரத்தை செய்யுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உடனடியா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை அதிகாலை நேரத்துல செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா நேரம் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இப்ப நான் சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவற விடாதீங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்க பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். அதனால ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு இருந்தாலே போதுமானது. இதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பிரஷ் பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த சுக்க உங்க வலது கையில வச்சுக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையோ வறுமையையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு கடன் தீர எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. அதே மாதிரி அவசர பண தேவைக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சலோட நம்பரையும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் சொல்ல போறேன். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லி நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கண்டிப்பா அந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கும். அதுலயும் முக்கியமான விஷயம், நியாயமான முறையில இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சுக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டு சேர்ந்த காம்பினேஷனை நீங்க சொல்லுங்க. அது என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 42170 ஜாக்பாட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 42170 ஜாக்பாட். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். சுக்க உங்க வலது கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரையும் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் குறைஞ்சது ஒரு 10 இருந்து 11 நிமிஷம் வரைக்கும் கூட சொல்லலாம். உங்களால முடியும்னா இந்த 24 நிமிஷம் ஃபுல்லாவே இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சுக்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இந்த சுக்கு 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில சுக்கு 3 மாசத்துக்குள்ளேயே கொஞ்சம் உளுத்து போக ஆரம்பிக்கும். அதாவது பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க அதை உடனேவே கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நான் சொல்றதை காட்டிலும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நாளைக்கே மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. கண்கூடா மாற்றத்தை உங்களால உணர முடியும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.